ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் ப்ரம். இன்றைக்கி நம்ம யாரோட இருக்கோம்னு பார்த்தோம்னா ஜியோட்டஸோட கோஃபவுண்டர். இந்தியாவில் ரெகுலேட்டட் கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து டாப் 5ல் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இவர்கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நிறைய ஹார்ட் கொஷின்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஹாய் அர்ஜுன், வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டேக்ஸ் ப்ரம். நன்றி அர்ஜுன். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னென்னா, இப்போ இந்த சின்ன வயசில் எப்படி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இந்த கிரிப்டோ பிளாட்ஃபார்மில் வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கிரே ஏரியா. கிரிப்டோவில் வந்தாலே வந்து திருடனை பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்தீங்க? ஸோ ஒரு விஷயம் வந்து கிரிப்டோ ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி தான் உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வரப்போ ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னு நான் சொல்லலாம். ஓகே, எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிரிப்டோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கணுங்கிறது எங்களுக்கு பிளானே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஃபீல்டில் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு பிளான் போயிட்டு இருந்துச்சு. நானும் விக்ரம் வந்து எனக்கு வந்து ஐஎம் கல்கட்டாவில் ஒன்றா படித்ததுனால தெரியும். அவர் வந்து அமேசான்லேயும் அதுக்கு முன்னாடி ஐடிசிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் வோடஃபோன், அதுக்கப்புறம் ஆம்ப்ளஸ்னு ஒரு சோலார் எனர்ஜி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நாங்கள் நிறையா பேசிகிட்டு இருப்போம். ஸோ சரி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஸோ எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, சரி இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரியே சின்னதாக இருக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் போக போக அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப வேகமாக வளரணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தா ஏஆர்விஆர் இருந்துச்சு. அதில் வந்து நிறையா முதலீடு, ஃபேஸ்புக், கூகுள் எல்லாருமே முதலீடும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இது வந்து நல்ல இண்டஸ்ட்ரி அப்படின்னு. ஆனால் போக போக தான் எங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க பிரச்சனைகள் புரிஞ்சுது. மெயினாக வந்து என்னென்னா, ஏஆர்விஆர் வந்து லைவ் ஆகிறதுக்கு இன்னொரு 10-15 வருஷம் ஆகும். மக்கள்லாம் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு. ப்ளஸ் நம்ம அதில் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பித்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் கம்பெனி மாதிரி தான் இருப்போம் அப்படின்ட்டு. அந்த டைமில் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கப்ப பிட்காயின் கண்ணில் பட்டுச்சு. பிட்காயினை பற்றி படிக்க அதில் ஆர்வம் அதிகமாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு முதலீட்டாளராக தான் ஆரம்பித்தோம். நானும் விக்ரமும் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் கிரிப்டோவில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 2-3 பிளாட்ஃபார்ம் தான் இருந்தாங்க. ஒன்று ஜெப்பே, இன்னொன்று யூனோகாயின், அதுக்கப்புறம் காயின் செக்யூர். ஓகே. அப்போ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் பிட்காயினில் மட்டும் தான் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ட்ரேட் கூட பண்ண முடியாது. நீங்கள் வாங்குறதும் அவங்க கிட்ட தான் வாங்கணும், விற்கிறதும் அவங்க கிட்ட தான் விற்கணும். ரொம்ப லிமிடெட் காயின்ஸ் தான் இருந்தது. லிமிடெட் காயின்ஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு காயின் பிட்காயின் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் வாங்குறப்ப வந்து 1,50,000 கொடுத்து வாங்குவீங்க. விற்கணும் அப்படின்னா வந்து 1,10,000, ஒரு 30,000-40,000 டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த காயினை நம்ம இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த டைமில் பிட்ரெக்ஸ், பாலினெக்ஸ்லாம் இருந்துச்சு, நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் பார்த்தோம் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஃபீல்டு. அதுவும் வந்து இந்த 2017 அந்த புல்ரன் போயிட்டு இருந்த டைம். பிட்காயின் வந்து 1 லட்சத்துலேருந்து 13 லட்சத்துக்கு போன பீரியட். ஸோ அந்த டைமில் பார்த்தோம் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஃபீல்டு. ஆனால் வந்து சர்வீசஸும் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட்ஸும் அந்தளவுக்கு நிறையா இல்லை, காயின்ஸும் நிறையா இல்லை. ஸோ இதை நம்ம ஏன் சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு 2017 ஜூலை ஆகஸ்ட் மாதம் இதில் இறங்கணும். சரி, இப்போ நீங்கள் 2017 ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ நம்ம 2024 இருக்கோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்போ இருந்த ரெகுலேஷன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ரெகுலேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இல்லை அட்லீஸ்ட் மக்கள் வந்து ஆக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுதா? இல்லை இன்னுமே நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸ், இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு போய் நான் கிரிப்டோ அக்கௌண்ட்டு கொடுறா அப்படின்னா வந்து திருட மாதிரியே நம்மளை வந்து பார்க்குறாங்க இனிமே, இப்போ கூட இல்லைங்களா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறீங்க மக்களை? ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஒரு நேர்கோடு கிடையாது. எப்படி கிரிப்டோ ப்ரைஸ் மேலே கீழே போயிட்டு இருக்குதோ அந்த மாதிரி தான் வந்து ரெகுலேஷனுமே வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கு. நாங்கள் 2017 ஆரம்பித்தப்ப ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் சரி, கம்பெனி ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. 2018 ஏப்ரலில் தான் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, இந்த மாதிரி வந்து கிரிப்டோ கம்பெனிஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக P2P கொண்டு வந்தது நாங்கள் தான். லோக்கல் பிட்காயின்ஸ் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு P2Pயில். ஆனால் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து P2P சர்வீஸ் கொண்டு வந்தது நாங்கள் தான். அதை வச்சு தான் வந்து 2 வருஷம் மற்ற எக்ஸ்சேஞ்சும் அந்த மெத்தடை காப்பி பண்ணி தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. 2020 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்பிஐ பண்ணது தவறு, கிரிப்டோ லீகல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்து பேங்கிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான செயல். ஏன்னா இந்த மாடர்ன் டேயில் வந்து பேங்கிங் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட லைஃப் லைன், எனேபிளராக இருக்குது. ப்ளஸ் இட்ஸ் லைஃப் லைன். நீங்கள் பேங்கிங் ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட நீங்கள் பேங்கிங்கை கட் பண்ணிங்கன்னா அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதுல ஆரம்பிச்சு எல்லாமே பேங்கிங் தேவைப்படுது. எப்படி ஒரு பிஸ்னஸால் பேங்க் இல்லாமல் ரன் பண்ண முடியும்? அவங்க எம்ப்ளாய்க்கு எப்படி சேலரி கொடுப்பாங்க? ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு லீகலான டொமைனில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அவங்க உரிமை. அவங்க உரிமைக்குள்ளே நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஆர்பிஐ கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக 2020
ஏப்ரல்ல கிட்டத்தட்ட கரெக்டா 2 வருஷம் கழிச்சு அந்த தீர்ப்பு வந்துச்சு. அப்பதான் பாத்தீங்கன்னா கோவிட் லாக்டவுனும் ஆரம்பிச்சது. ஆமா, கோவிட் லாக்டவுன் வந்து அடுத்த புல்ரனுக்கான ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த டைம்ல ஒரு $4,000 ஆரம்பிச்சு அது $65,000 போய் முடிஞ்சது ஒரு 1.5 வருஷத்துல. சோ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து மார்க்கெட் ஓபன் பண்ணதும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டைம்ல நடந்தது. அதனால மார்க்கெட்ல எங்களுக்கு பிசினஸ் ரன் பண்றதும் ஈஸியா இருந்துச்சு, ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோமே. அதுக்கப்புறம் 2021லயே வந்து கிரிப்டோவை பேன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் பேப்பரே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அந்த நீங்க போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து கிரிப்டோ வச்சிருந்தா 3 மாசம் சிறை தண்டனை, இவ்வளவு ஃபைன், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹார்ஷான டெர்மினாலஜிலாம் இருந்துச்சு. அது வந்து கன்சல்டிங்காக ஒரு கிரியேட் பண்ண ஒரு பேப்பர் தான். ஆனா ஸ்டார்டிங்கே வந்து அப்படி ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே பிகாஸ் அந்த கவர்மெண்ட்டே வந்து இது நெகட்டிவாக தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. பட் இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்போ நான் ஒரு பொருள் வாங்கினேன் இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனின்றது இருக்குது. இப்போ நான் ஒரு ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ப்பா, அவன் 10 வருஷமாக கம்பெனி இருக்கான், மார்க்கெட்டில் இருக்கான், நான் ப்ராடக்ட்டை பார்க்குறேன், அந்த கம்பெனியை நான் கண்கூடாக வளர்றது பார்க்குறேன். இப்போ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் இப்போ பிட்காயினே நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி $60,000 இருக்குது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $1,00,000 இருக்குது. எந்த பேஸ் இது? நீங்கள் பேஸ்லெஸ்ஸாக இல்லை என்ன பேஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டான தெளிவான விஷயம் தான். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒரு கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து P/E ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, அந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் நீங்களாம் ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த கம்பெனி வந்து ஓவர் வேல்யூட், இந்த கம்பெனி சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கிரிப்டோ வந்து எப்படின்னா வந்து ஒரு அசெட், ஒரு கமாடிட்டி மாதிரி. கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு கோல்டே எடுத்துக்கோங்களேன், க்ளோசஸ்ட் டு பிட்காயின் இஸ் கோல்டு. ஓகே ஓகே. இப்போ கோல்டு வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்து 5000 ரொம்ப அதிகம், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூட் அசெட்ஸ், எக்ஸ்பென்சிவா தான் இருந்திருக்கு. நம்மளோட தாத்தா காலத்துலயும் வந்து கோல்டு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான அசெட், இப்பவுமே கோல்டு எக்ஸ்பென்சிவ். நீங்க கோல்டுக்கு இதே மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் 8000 ரூபாய்க்கு இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் வந்து 20 ரூபா 30 ரூபாயில இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராம் வந்து $1 இருந்திருக்கும் 40 வருஷம். ஆனால் இப்போ அப்படி பார்த்தா கூட கோல்டு கூட வந்து ஐ கேன் சே அ பேட்டர்ன், இந்த எக்ஸில் தான் வளருது. ஆனால் கிரிப்டோவில் வரவங்க எல்லாமே எனக்கு 10x ஆகணும், 100x ஆகணும், 200x ஆகணுன்றீங்களே, அது எந்த இது எப்படி? இப்போ நீங்கள் நான் ஒரு பேங்க்கில் போடுறேன், ஒரு 8% வட்டி கொடுக்கறதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும்போது நான் இன்னைக்கு போட்ட $100 வந்து 2 மாதத்தில் $300 ஆகிடும் அப்படின்றது வந்து இது எப்படி அந்த பணம் எப்படி அவங்களுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்? ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து வேல்யூ கிடையாது, இது வந்து பிரைஸ். ஓகே ஓகே. ப்ரைஸுக்கும் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. வேல்யூனா நீங்கள் வந்து அதோடைய கேஷ் ஃப்ளோஸ்லாம் எடுத்து நீங்கள் நெட் ப்ரெசென்ட் வேல்யூலாம் போட்டு யூ கேன் டூ அ வேல்யூவேஷன். இப்போ கோல்டுக்கு அந்த மாதிரி கேஷ் ஃப்ளோஸே கிடையாது. நீங்கள் கோல்டு எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? 10 வருஷம் கழிச்சு கோல்டோட ப்ரைஸ் என்ன இருக்கும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பதில் கிடையாது. என்ன வேணா இருக்கலாம், சப்ளை டிமாண்டை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து கோல்டு அதிகமாக வாங்கி சேர்த்துக்கிறாங்க, அதனால இந்த வருஷம் கோல்டோட ப்ரைஸ் கண்ணா பின்னாடி ஏறுது. சைனா வாங்குறாங்க, இந்தியா வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஸ்கார்சிட்டி தான், சப்ளை டிமாண்ட், ரைட்? இது பியூரா இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரி, நம்ம கிரிப்டோக்குள்ள போறப்ப கிரிப்டோ என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் வந்து இந்த கேள்விகளுக்குலாம் பதில் சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். நான் வந்து ஒரு கடைக்கு போறேன், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறேன். கேஷ் இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு இடைத்தரகரே தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு கொடுக்குறோம், முடிஞ்சிடுது. ஆனா நீங்க ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் பண்றப்ப நடுவில் ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. அது வந்து கூகுள் பேயா இருக்கலாம், போன் பேயா இருக்கலாம், விசாவா இருக்கலாம், மாஸ்டர் கார்டா இருக்கலாம், இல்ல ஒரு HDFC பேங்கா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனா வந்து ஒரு இடைத்தரகர் தேவை. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குன்னா அதுல கலர் நோட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டெக்ஸ்டர், அந்த கலர், ஹோலோகிராம், அந்த மாதிரி ஒரு 10-15 ஐட்டம் வச்சிருக்காங்க. அது நம்ம பிரிண்டிங் பிரஸ் வச்சு ரெப்ளிகேட் பண்றது கஷ்டம், இருந்தாலுமே பண்றாங்க. ஆனா ரொம்ப அதிகமா பண்றது இல்லை, அதனாலதான் நம்மளுக்கு காசு மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப டிஜிட்டல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்கு, இல்ல இப்ப தலைவரோட கூலி படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது, அடுத்த செகண்டே நீங்க ஒரு 10,000 காப்பி போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவீங்க. டிஜிட்டல் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஃபைலை எக்ஸாக்டா அச்சு அசலா காப்பி பண்ண முடியும். காப்பி பண்றதுக்கு பெருசா செலவும் ஆகாது. சோ இப்போ என்கிட்ட வந்து டிஜிட்டலா ஒரு 10 ரூபா இருக்கு அப்படின்னா, நான் நிறைய காப்பி போட்டு உங்ககிட்ட ஒரு 10 ரூபா, அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா, இன்னொருத்தட்ட ஒரு 10 ரூபா அப்படின்னு நான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நடுவில் ஒரு இன்டர்மீடியரி தேவைப்படுறாங்க. இது வந்து நம்ம ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டிஸ் சொல்றோம். இது காசு சம்பந்தப்பட்டதுல மட்டும் இல்ல, இன்டர்நெட்ல நீங்க எங்க போனாலுமே இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு என்டிட்டி இருக்காங்க. அது வந்து ஃபேஸ்புக்கா இருக்கலாம், கூகுளா இருக்கலாம். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது ஏன் வந்து வாட்ஸ்அப் வழியாக போய் வாட்ஸ்அப்டே அந்த ஃபைல் ஆக்சஸ் இருக்கணும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினாக இருக்கட்டும், இல்லை எனி கிரிப்டோவாக இருக்கட்டும், இப்போ நான் ஒரு பேங்க்கு, ஒரு துபாய்க்கு வந்து ஒரு 10,000 ரூபா பணம் அனுப்பணும்னா பேங்க்குக்கு போகணும், நான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், என்னோட KYC கொடுக்கணும், இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லையே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ
ஸோ ட்ரெடிஷனல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, எங்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா இருக்குங்கிறத ஒரு லெட்ஜரா மெயின்டைன் பண்றாங்க. அர்ஜுனோட அக்கௌண்ட்ல 10,000 ரூபா இருக்கு, அவர் வந்து 100 ரூபா கார்த்திக் அனுப்புறாரு, இந்த இடத்துல 100 ரூபாயை கம்மி பண்ணு, கார்த்திகோட அக்கௌண்ட்ல 100 ரூபாயை ஏத்து, அந்த மாதிரி வந்து பண்றாங்க. பிட்காயின்ல என்ன பண்றாங்கன்னா இந்த லெட்ஜரை பப்ளிக் ஆக்கிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுன் கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எப்போ வந்து அனுப்புறாங்களோ எல்லாருமே வந்து அந்த காப்பியை அப்டேட் பண்ணிக்கிறாங்க. 10,000 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் கம்மி பண்ணு, இன்னொருத்தருக்கு 100 ரூபாய் அதிகமாக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல ஆக்சுவலா பழைய மெத்தட்ல 2 பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா பிரைவசி. இப்ப ஃபேஸ்புக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே தெரியும். உங்க கூகுள் பேக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் போய் செலவு பண்றீங்க அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே வந்து கூகுள் பேக்கு தெரியும். கரெக்ட். இதெல்லாம் வந்து இந்த டேட்டா வச்சு அவங்க ஆட்ஸ் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க, நம்மள பிரைவசி பாதிக்கப்படுது. இது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம எப்பவுமே எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச விஷயம், இடைத்தரகர் எத்தனை இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து யாருமே வந்து இலவசமா பண்ண போறது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா கொடுப்போம். இப்ப யூபிஐ வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் பண்றாங்க, அதனால ஃப்ரீயா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல அப்படி இருக்குமான்னு தெரியாது. அதுவும் பேசிட்டே இருக்காங்க, யூபிஐ ஆல்சோ சார்ஜ் பண்ணுவோம்ன்ற மாதிரி. நீங்க இப்ப கிராஸ் பார்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வெஸ்டர்ன் யூனியன்லாம் வந்து 10%, 20%, இப்ப ஆப்பிரிக்காக்கு சில கண்ட்ரீஸ்க்குலாம் 20-25% வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நீங்க 100 ரூபா அனுப்பணும்னா கடைசி ஆளுக்கு 75 ரூபா தான் போய் சேரும். சோ அந்த மாதிரியான இப்ப ஒரு நேஷனுக்குள்ள இந்த ப்ராப்ளம்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. சோ இந்த பேசிக்கலி வாட் யூ ட்ரைங் டு சே, இந்த இன்டர்மீடியேட்டரி என்ற ஒரு கான்செப்டே போயிடும். டைரக்ட் டீலிங் ஃப்ரம் பார்ட்டி டு பார்ட்டி பண்றதுனால எஃபெக்டிவ் மெக்கானிசம், காஸ்ட் வந்து கம்மியாகும் அண்ட் டைமிங்கும் வந்து சேவ் ஆகும், பிரைவசியும் ப்ரொடெக்ட் ஆகும். சோ இதுதான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறோம். ஏன்னா இப்ப 2015-16 அந்த இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்கேண்டல்லாம் பெரிய ஸ்கேண்டலா வந்துச்சு. நம்ம டேட்டா வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு தனி தேர்ட் பார்ட்டிக்கு வித்து அதை வச்சு எலெக்ஷனோட ரிசல்ட்ஸே வந்து இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஓகே, போக போக இது வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு பிரைவசிங்கிறது பெரிய பிரச்சனையா இல்லை. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து இந்த டிபிடிபி ஆக்ட்லாம் வந்து கொண்டு வராங்க. ஆனா யூரோப்லயும் யூஎஸ்லயும் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, அந்த பிளாட்ஃபார்முக்கு டூ மச் பவர் போய் சேருது. இப்போ அமேசானே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன், இன்னொருத்தர் வந்து அந்த பொருளை விற்கிறாங்க, அவங்களை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அமேசான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அமேசானே அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவனே மார்க்கெட் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அவங்க வந்து எந்த பொருள் மக்கள் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்றாங்க. ஒரு லெவலுக்கு மேல விற்கிறவங்களுடைய பவர் கம்மியாகிட்டே போகுது. இப்ப நீங்க வந்து அதிகமா வந்து ஒரு இப்ப இந்த மைக்கே நம்ம வாங்குறோம் அப்படின்னா அமேசான் பேசிக்ஸ்னு போட்டு அவனோட மைக்கை தான் ஃபர்ஸ்ட் காட்டுவான். இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு ஒரு வெப்சைட்டை தேடணும்னாலும் அவனே வந்து ஒரு 10 முதல் வெப்சைட் அவனோட வெப்சைட்ஸே காட்டிக்கிறான். இப்படிதான் வந்து அவன் வந்து மெயில் ஆரம்பிச்சான், ஜிமெயில் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சர்வீசஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிளாக்ல இருந்து எல்லாமே கூகுளோட சர்வீஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சென்ட்ரலைஸ்ட் ஆளுங்க எல்லாருமே வந்து தேர் கண்ட்ரோலிங் த ஹோல் சிஸ்டம். இப்போ இது வந்து எப்படி போகுதுன்னா, ஒரு வகையா வந்து நம்ம பேசுறது கார்பரேட் ஆதிக்கம் இந்த மாதிரி இந்த படத்துல நம்ம நிறைய பார்த்துட்டோம். எப்ப எது பண்ணாலும் கார்பரேட் தான் பண்ணல. இப்ப நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இருக்க கேசஸ் எல்லாமே வந்து இதுதான் ஆன்டி ட்ரஸ்ட் லாஸ்ட் தான் போயிட்டு இருக்குது. அவங்க வந்து டூ மச் ஆஃப் பவர் வந்து அபியூஸ் பண்றாங்க. இந்த நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், கூகுளுக்கு வந்து நான் இங்க உட்காந்துக்கிறது தெரியுமா, இங்க இருந்து நான் நடந்து போனா தெரியுமான்னு சொல்லிட்டு யூஎஸ் செனேட்டர் வந்து கூகுள் கொஸ்டின் கேட்கறாங்க. தே ஹேவ் டூ மச் ஆஃப் டேட்டா. நம்ம எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை வந்து என்னன்னா, கேள்விதானே கேக்குறாங்க, எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஃபேஸ்புக் ஓனரையும் கேட்டாங்க, இதுல ஃபைன் போடுறாங்க யூஎஸ்ல. இப்ப பிளே ஸ்டோர்ல நீங்க ஒரு ஆப் போட்டீங்கன்னா 30% வந்து நீங்க வந்து பே பண்ணணும் கூகுளுக்கு. நீங்க 100 ரூபா சம்பாரிச்சீங்க அப்படின்னா 30% வந்து கூகுள் பே பண்ணணும். ஏன் வந்து பேமெண்ட் கேட்வேலாம் 1% 2% சார்ஜ் பண்றாங்க, நீங்க 30% சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல வந்து பெரிய கேஸ் போயிட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. இதுல வந்து முக்கியமான விஷயம், நம்மளுக்குமே என்ன சரிங்க இருக்கு, நான் வந்து பேசிட்டு இருந்தேன் ஒரு விஷயத்தை பத்தி, டக்குன்னு பார்த்தா ஆட் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது எல்லாமே வந்து இந்த சென்ட்ரலைசேஷன் தான் வந்து ப்ராப்ளம். இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்தது வந்து பிட்காயின். ஓகே, பிட்காயின் வந்து சத்தோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒரு நபர், அவரு ஒரு குரூப் ஆஃப் யாருமே தெரியல, அது வந்து ஒரு புனைப்பெயரா என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல. அவர் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றாரு. அவரே 3 மாசம் கழிச்சு ஒரு சாஃப்ட்வேரும் செஞ்சு போடுறாரு மார்க்கெட்ல, ஓபன் சோர்ஸ் மாதிரி. எப்படி வந்து இப்ப இன்டர்நெட் வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணலையோ, யாருமே வந்து இன்டர்நெட்டுக்கு ஓனர் கிடையாது. இன்டர்நெட்ல ஒரு பகுதியை நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம், ஆனா இன்டர்நெட்டுக்குன்னு ஓனர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பப்ளிக் சொத்தா இருக்கணும். எப்படி வந்து ஒரு நதி, காத்து இதெல்லாம் பப்ளிக் சொத்து அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட் தட் இஸ் ஓன்டு பை பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் பண்ணதுதான் வந்து பிட்காயின். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 100 வருஷம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு யூஎஸ்ல இருக்க உங்களோட நண்பருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இங்க இருந்து உங்க லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும், அங்க இருந்து ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும், பாம்பே ஹெட் ஆஃபீஸ் போகும், பாம்பேல இருந்து வாஷிங்டனுக்கு போகும், வாஷிங்டன்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ, அதுக்கப்புறம் அங்க இருக்க லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சேரும்.
மணியுமே வந்து இப்போ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து இங்கேருந்து நீங்கள் யூஎஸ்க்கு காசு அனுப்பணும்னா 2 நாள் ஆகுது காசு போய் சேர்றதுக்கு. யாருமே வந்து ஷிப்லையோ ஃப்ளைட்லையோ அந்த காசு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஊரில் பரவாயில்ல, யூபிஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ்லலாம் இன்னுமே வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இதுதான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கரெக்ட். ஆனால் இப்போ வந்து நம்ம யாருமே வந்து போஸ்டல் சிஸ்டம் யூஸ் பண்ணல. ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இமெயில் பண்ணுறோம். இமெயில் என்ன, பியர் டு பியர் கம்யூனிகேஷன். நான் வந்து உங்களோட இமெயில் ஐடி இருந்தால் போதும், நான் நேரடியாக நடுவில் இத்தனை ஹாப்ஸ் போகாம நேராக ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், டக்குன்னு நான் நைட் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். நீங்கள் காலையில் அதே டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் அதை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எனக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. இந்த மாதிரி கம்யூனிகேட் ஃபாஸ்ட்டாக பண்ண மூலமாக தான் வந்து இவ்வளோ வளர்ச்சி லாஸ்ட். இப்போ சரி, இப்போ உங்கள் பிளாட்ஃபார்மில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது? பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு கிரிப்டோனா பயம். ஓகேங்களா, உங்கள் பிளாட்ஃபார்மில் இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா வந்து சைபர் அட்டாக் ஆகி நிறைய பிரச்சனை ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் அதெல்லாம் டேக்கிள் பண்ண போகிறீங்க? அந்த மாதிரி இஷ்யூஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து இந்த பிட்காயின்னா என்ன, எத்திரியம் அந்த ஃப்ளோவை முடிச்சுட்டு இதுக்கு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பிட்காயின் வந்து இதுக்காக தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இமெயில் எப்படி வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதோ அதே மாதிரி பிட்காயின் வந்து ஒருத்தருக்கு டேரக்டா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு பிரதானமான காயின் பிட்காயின். எத்திரியம் வந்து 2015 வருது. எத்திரியம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி நிறைய விஷயங்களை பண்ணிடுச்சு. ஆனால் இதை நம்ம வந்து யூஸ் கேஸை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு உருவாக்குனது தான் வந்து எத்திரியம். இப்போ ஊபரே இருக்கு. ஊபரில் நம்ம என்ன பண்றோம், ஒரு புக் பண்ணோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க டிரைவரை அசைன் பண்ணது. பேசிக்கலி ஒரு ரைடருக்கு பக்கத்துல இருக்க டிரைவர் அசைன் பண்றது தான் லாஜிக். இதை பண்றதுக்கு அவங்க வந்து 30% கட் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க 30% கட் எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு 300 ரூபாய் ஃபீஸ் பே பண்றேன் அப்படின்னா 210 ரூபா தான் வந்து டிரைவருக்கு போகும், 90 ரூபாய் வந்து ஊபருக்கு போகும், வெறும் இந்த மேட்ச் பண்றதுக்காக. இந்த லாஜிக் அப்படியே எடுத்து நம்ம வந்து இன்டர்நெட்ல போட்டு, எப்படி வந்து நீங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லாம் போனீங்கன்னா அந்த 1 ரூபா போட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிக்கெட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ ஓஎன்டிசில தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாத்திரிலாம் இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு பெக்கெண்ட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி எத்திரியம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி எத்திரியம்ல போட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஃபேஸ்புக்கு பதிலாக இன்னொரு அப்ளிகேஷன், கூகுளுக்கு பதிலாக இன்னொரு அப்ளிகேஷன், அந்த மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மாக எத்திரியம் உருவாச்சு. கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி போடலாம். ஆனால் இதுக்கு வந்து ஆப்னு அவங்க பேர் வைக்கல, இது வந்து டேப் அப்படின்னு கூப்பிடுறாங்க, டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ எப்படி நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு பர்பஸ் இருக்குதோ, அதே மாதிரி தான் நீங்கள் கிரிப்டோ உலகத்தில் போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டாப் 20-30 காயின்ஸில் முக்கால்வாசி காயின்ஸ்க்கு ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு காயினுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க ஷீபா இனுன்னு சொல்லி. அதுதான் நான் வரேன். முக்கியமானது பார்த்தீங்கன்னா பர்பஸ் இல்லாத காயின்ஸை மீம் காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். ஓகே, யூட்டிலிட்டியே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மீம் காயின். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் வந்து என்ன விலைக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, விற்கணும்னு நினைக்கிறாங்களோ, சப்ளை டிமாண்ட். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், மோனாலிசாக்கு ஏன் வந்து 500 கோடி கொடுக்கணும், நீங்கள் 500 கோடி கொடுப்பீங்களா? உங்ககிட்ட சொத்து இருந்தாலும் நீங்கள் 500 கோடி கொடுக்க மாட்டீங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு லேண்ட் இருக்குது, அது சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இது சராசரி மக்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஷீபா இனுன்னு காயின் எடுத்துக்கோங்க, நீங்கள் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வருஷத்தில் 1 கோடி ஆயிரும். இந்த மாதிரி ஆசையை தூண்டுற மாதிரி இல்லைங்களா? இது வந்து நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், ஹானஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு பொட்டி கடை வச்சிருக்கேன், 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபா வருது, ஓகே நான் சந்தோஷமாக இருக்கேன். ஒருத்தர் வந்து சொல்கிறான், நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணு, உனக்கு வந்து ஒரே வருஷத்தில் நீ கோடீஸ்வரர் ஆயிடலாம். எனக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக எம்எல்எம் பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஆனால் கிரிப்டோவில் இது நிறைய நடக்குது. முதல் விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 8% வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்க்குறீங்களா, அதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தில் எதுவுமே கேரண்டி கிடையாது. 8% மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னாலே ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. அது நீங்கள் ரிஸ்க் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யாரோ ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து இந்த P2P லோன்ஸில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலுமே வந்து ரிஸ்க் இருக்குது. நீங்கள் 8% மேலே சம்பாதிக்கிறப்ப, அதுவும் வந்து கிரிப்டோ மாதிரியான ஒரு வாலட்டைல் உலகத்தில் ரிஸ்க் ரொம்ப 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 அதிகம். பிட்காயினோட ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீங்க. நான் இப்படி சொல்லாமா, அப்போ நான் கிரிப்டோவில் வரணும் அப்படின்னா வந்து நான் சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இல்லை கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட ஒரு 100% நான் அந்த காசு எனக்கு போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மணி நான் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமா? ஆமாம், அதுதான் எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் நிக்கோலஸ் டாலபோட இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அவர் தான் சொல்கிறாரு, லோ ரிஸ்கா ஒரு 80 to 90% அசட்ஸ் ரொம்ப லோ ரிஸ்க்ல வைங்க, என்ன நடந்தாலும் அதை நீங்க லூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 10% ஹை ரிஸ்க் எடுங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து ரொம்ப ரிச்சான பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they don't invest in stock market mutual funds alone. அவங்க வந்து ஒரு விசில போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விசி வந்து என்ன பண்ணும், ரொம்ப 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 சின்ன கம்பெனிஸ்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணும். ஸ்டார்ட் அப்ஸ், எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப், கூகுள் ஸ்டார்ட் அப்பா இருந்தப்ப, இல்லை ஃபேஸ்புக் ஸ்டார்ட் அப்பாக இருந்தப்போ அவங்க போய் முதலீடு பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 90% கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆகிடும். ஒரு 10% கம்பெனிஸ் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறப்ப
பிரம்மாண்டமான சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் ஒரு கூகுளும் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. கிரிப்டோ வந்து இந்த தடைகள் எல்லாம், ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கூகுள் வந்து ஒரு சாதாரண தனிநபர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும். அவங்க வந்து இந்த சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, சீரிஸ் சி இது எல்லாத்தையும் முடிச்சு ப்ரீ ஐபிஓ அது எல்லாத்தையும் பண்ணி ஐபிஓவில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நேராக ஒரு ரீட்டெயிலுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ கிரிப்டோ உலகத்தில் வந்தோடனே ஒரு இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம், இதுக்கு முன்னாடி க்ரௌட் ஃபண்டிங்னு ஒன்று ஆரம்பிச்சது. ஆனால் அது வந்து சரியாகவே வந்து இல்லை, டிரான்ஸ்பரண்டாக இல்லை. கிரிப்டோ உலகத்தில் வந்த அப்புறம் இது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு, சாதாரண மக்களாலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஆனால் நம்ம இந்த இப்போ சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, சீரிஸ் சி சொல்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறையா டூ டிலிஜென்ஸ் பண்ணுவாங்க. இந்த டீம் யார், இவங்க என்ன ப்ராடக்ட், இவங்களுக்கு என்ன காம்படிஷன், லாஸ்ட் 3 monthsல அவங்க எவ்வளோ க்ரோ பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 2-3 yearsல அவங்க ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, ரெகுலேட்டரி சினாரியோ எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து ஒரு முதலீடு பண்ணலாமா வேணாமல் டிசைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கிட்ட பக்குவம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். மக்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணணும் தான் வந்து நாங்களுமே சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா டாப் 2, டாப் 3, டாப் 5 அசட்ஸ்லேயே லிமிட் பண்ணிக்கணுங்கிறது தான். அர்ஜுன், இப்போ நான் வந்து சில கடினமான கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். ஏன்னா இது பேசிக்கலி இன்வெஸ்டர்ஸ் ஆங்கிளில் அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் சில கேள்விகள் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி, ஏன் நான் அவங்க பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ முதல் விஷயம் வந்து என்னென்னா, எவ்வளோ நாள் இருக்காங்கிறது முக்கியம். நாங்கள் வந்து இப்போ 7 years இருக்கோம் விதவுட் எனி இன்சிடென்ட். எங்கள் கஸ்டமர்ஸோட நீங்கள் ரேட்டிங் பார்த்தாலும் தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 yearsல டெபாசிட்ஸ் என்றைக்குமே நிறுத்தினதில்லை, வித்ட்ரால்ஸ் என்றைக்குமே நிறுத்தினதில்லை. நீங்கள் எந்த கிரிப்டோ என்றைக்கு வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் வித்ட்ரா பண்ணியிருக்க முடியும். இது முதல் விஷயம். இன்னொன்று, ஃபவுண்டிங் டீம் நானும் விக்ரமும் ஐயன் கோக்கட்டாலேருந்து இருந்திருக்கோம். அண்ட் வி ஹவ் ஹேட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறமே வந்து வி ஹாவ் அ கேரியர், ரைட்? நாங்கள் இது வந்து லாங் டேர்மான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அதனால தான் இது வரைக்கும் இந்தியாவில் நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு கிரிப்டோ ஈக்கோ சிஸ்டமில். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த கேஸில் மாட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க, இந்த இஷ்யூவில் இந்த எக்ஸ்சேஞ்சை கூப்பிட்டு கேள்வி கேட்டாங்கன்னு பார்ப்பீங்க. லோக்சபாவில் 2-3 எக்ஸ்சேஞ்சை தப்பான விஷயத்துக்காக மென்ஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஜியோடஸ் இந்த எந்த இடத்துலையுமே வந்திருக்காது. மூணாவது விஷயம், எங்கள் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. பெங்களூர்லேயும் நாங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம், விசிட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து நான் எப்போ வேணால் சொல்லுவேன்னா, நீங்கள் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து உங்கள் அசட்ஸை ஸ்டோர் பண்ணணும் அவசியம் கூட கிடையாது. நீங்கள் இங்கே வாங்கிட்டு வெளில எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான முழு உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குது. இந்தியாவில் மற்ற எக்ஸ்சேஞ்ச் யாருமே வந்து, பெரிய எக்ஸ்சேஞ்ச் யாருமே அதை சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. நாங்கள் பண்ணுறோம். என்ன, நாங்கள் கொஞ்சம் அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் கேட்போம். ஏன்னா நாங்களும் வந்து வெரிஃபை பண்ணணும் இது வந்து சரியான நபரா இல்லையான்ட்டு. ஸோ செல்ஃப் கஸ்டடி தர ஒரே எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் தான். இது இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டெபாசிட்ஸ், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால்ஸ், நீங்கள் காசு போட்டால் அடுத்து 1 minute கிரெடிட் ஆகிடும். நீங்கள் வித்ட்ரா போட்டிங்க அப்படின்னா அடுத்த 1 minute உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். இந்த ஃபீச்சர்ஸ்னால் வேறு யார்ட்டும் இல்லை. நாங்கள் ஒரு 330+ காயின் சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் ஃபோன்லேயும் கால் பண்ணி எங்ககிட்ட பேசலாம். அகே மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இமெயில் இல்லைனா சேட் மூலமாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து we have like 20 people dedicated for phone, chat, email, customer support. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து ஒன்று கூட சொல்யூஷன் நாங்கள் தருவோம். இப்போது ரீசெண்ட்லி பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து காட் அஃபெக்டட் பை சைபர் அட்டாக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா, அவங்க பண்ண மிஸ்டேக்கில் பெரிய விஷயம். ஸோ வசிரெக்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 yearsஆகவே பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவிலே கிடையாது. அவங்க அந்த ஒரு கேஸில் மாட்டினாங்க, அந்த இடி கேஸில். அதுலேருந்தே வந்து அவங்க இந்தியாவிலே இல்லை. அதுக்கப்புறம் பினான்ஸ்க்கும் வசிரெக்ஸ்க்கும் சண்டை போட்டுச்சு. யார் இந்த பிளாட்ஃபார்ம் ஓனர்னே தெரியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியாது யார் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஓனர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி லெவலில் நிறைய கவனக்குறைவு இருந்துச்சு. அதை அவங்க ஃபோக்கஸே பண்ணலை. சரி, ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அவங்க புது ப்ராடக்ட் கூட லான்ச் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் ரீசன் நான் பார்க்குறேன் அந்த விஷயம் நடந்ததில்லை. செகண்ட் வந்து என்னென்னா, அவங்க வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் வந்து எப்போவே இந்த ரிஸ்க் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, நாங்கள் வந்து மல்டிசிக் தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை, ஆக்சுவலி இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், மல்டிசிக்னு கொஞ்சம் நீங்கள் புரியுற மாதிரி, எனக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி இந்த இது நடந்தால் இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது. சேஃப் அப்படின்ட்டு க்னாசிஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ரெடிமேட் பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்து வசிரெக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு லூப் ஹோல் இருக்குது. நீங்கள் இந்த கேஸ்க்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஃபெயில்டு டிரான்சாக்ஷனை பண்ண வச்சு வசிரெக்ஸ் டீமை அந்த ஃபெயில்டு டிரான்சாக்ஷனில் இருக்க சிக்னேச்சரை எடுத்து ஒரு ஃபேக்கான ஒரு டிரான்சாக்ஷனை அந்த சிக்னேச்சர் வச்சு ஆத்தரைஸ் பண்ணி அது மூலமாக தான் வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கண்ட்ரோலில் எடுத்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபண்ட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த ஆங்கிள் வந்து எங்களோட சிஸ்டமில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நாங்கள் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலை. இன்னொன்று வந்து கோல்டு வேலெட் வந்து இன்சூர்ட் கோல்டு வாலெட். நாங்கள் வந்து பிட்கோ அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். பிட்கோ வந்து கிட்டத்தட்ட $150 million வந்து
இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் கோல்ட் வேலட்லேருந்து திருடு போச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஹாட் வேலட்டில் வச்சிருக்கிறதுமே வந்து ஒரே இடத்துல வைக்கிறதுல செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப் வந்து கடந்த 7 வருஷத்தில் ஒரு ஹேக் கூட நடக்கலை. அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப். ரைட். இதுக்கப்புறம் வந்து ஐடியில் வந்து there are a lot of basic things. நீங்கள் வந்து வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் யூஸ் பண்ணுறது, இல்லைனா ஃபயர்வால் யூஸ் பண்ணுறது, என்கிரிப்ஷன் கரெக்டான என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறது, இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து we are properly implemented. அடிக்கடி நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட்ஸும் பண்ணுறோம். இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங், வல்னரபிலிட்டி டெஸ்டிங்னு வாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியுது, நாங்கள் வந்து இன்னொரு 5 to 10 years மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்போம். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 20-30 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து மக்கள் நடுவில் ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போது வந்து சாரி டு இன்டரப்ட், இப்போ நான் ஒரு பேங்க்கில் பணம் போடுறேன்னா ஐ கேன் see the money அண்ட் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நான் பேங்க்கில் போய் உடனே கேட்குறேன், இப்போது என்ன ஆச்சு என் பேங்க்கில் ஏன் டெபிட் பண்ணி ஒரு 150 ரூபா ஏடிஎம் சார்ஜ் போட்டாலே நான் போய் சண்டை போட முடியுது, அது ஏன் என்னன்னு சொல்லி கேட்க முடியுது, பிரச்சனை வந்தால் நான் ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி லாட் ஆஃப் மெக்கானிசம்ஸ் ஆர் தேர் ஃபார் மீ டு சேஃப்கார்ட் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்கள் பிளாட்ஃபார்மில் நான் போட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்? ஒன்று வந்து என்னென்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட்ஸ் யூ. ஃப்ராட் வந்து எதில் நடந்தாலும் அன்ரெகுலேட்டட் அசெட்டில் நடந்தாலுமே வந்து உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இப்போ வஜிரெக்ஸ் மேலேயே வந்து நிறைய பேர் வந்து கேசஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் கன்சியூமர் ஃபோரம்லையும் போயிட்டு எனக்கு நான் இந்த ஒரு சர்வீஸ் அவங்க கேரண்டி பண்ணுறாங்க நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஓலாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு அப்படின்ட்டு எந்த ஒரு தனியான ஒரு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் கிடையாது. ஓவரால் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் வந்து உங்களை எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அங்கே முழு உரிமை இருக்குது. அண்ட் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரெப்புடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து மக்கள் ஈஸியாக போயிட்டு சர்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு தவறு நடந்ததுன்னா உங்களோட ரேட்டிங் பாதிக்கப்படும். இன்டர்நெட்டில் அதை பற்றி நீங்கள் போய் எழுதுவீங்க, ட்விட்டர்லையும் சரி, கூகுள் ப்ளே ஸ்டோர் ரிவ்யூலையும் சரி, கூகுள் ரிவ்யூஸ்லையும் சரி நீங்கள் போய் எழுதுவீங்க. அது நடக்காமல் இருக்கிறது தான் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதை தடுக்கிறதுக்காகவே வந்து மோஸ்ட் ஆஃப் த queries will get solved. இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு மேஜர் இது. பட் உங்களை யாராவது சீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் தவறான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அது இப்போ ஃபீஸ் எக்ஸ்ட்ராவாக போடுறாங்கன்னு நீங்கள் கன்சூமர் ப்ரொடெக்ஷன்கிட்ட போகலாம், கன்சூமர் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் பண்ண முடியும். இல்லை ஃப்ராடு நடக்குது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு திருடு போயிடுச்சு, உங்களுக்கு வந்து காசு அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் போலீஸ்லேயே போயிட்டு கூட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான முழு உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு யூஎஸ்டிடி வாங்கினேன், இல்லை ஏதாவது காயின் வாங்குறேன் அப்படின்னா இப்போது ஐ வாண்ட் டு லெட்ஸ் நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணணும், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னும் போது உங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே அப்படியே நான் மெயின்டைன் பண்ணால் அந்த சேஃப்கார்டு நீங்கள் கொடுப்பீங்களா? அதுதான் கிட்டத்தட்ட வந்து மெஜாரிட்டி அசெட்ஸ் நாங்கள் கோல்ட் வேலெட்டை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே இருக்குது. ஆனால் கிரிப்டோவில் வந்து உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, நீங்களே வந்து ஸ்டோர் பண்ணணும்னாலும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் என்னோட ப்ரைவேட் வாலெட்டில் நான் சேவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிறது கன்வீனியன்ட். டக்குன்னு விற்கணும் வாங்கணும் அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் இஸ் யூஸ்ஃபுல். நீங்கள் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள், ஆனால் அதுலேயும் ஒரே ஒரு கேவியேட் இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த ப்ரைவேட் வேலெட்டை யூஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் பழக்கம் இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ கிரிப்டோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா ஒரு முதல் 3 to 6 மாதம் வந்து எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன காசு ப்ரைவேட் வேலெட்டில் போட்டு அதை திருப்பி ரெக்கவர் பண்ணி இந்த இதில் வந்து கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி கொண்டு வந்துக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இப்போ ஜியோடெஸ்ட்டில் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். பட் ப்ரைவேட் கீழே நீங்கள் கீயை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட யார் வந்தாலுமே வந்து இது பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் கீயை இன்னொருத்தர் பார்த்துட்டாங்க, ஈஸியாக திருடிடலாம். ஸோ ஒன்று வந்து என்னன்னா நீங்கள் நிறைய காப்பி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு காப்பி தொலைஞ்சாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். அட் த சேம் டைம் நிறைய காப்பி இருக்கப்ப அந்த காப்பி தப்பான ஆள் கையில் கிடச்சிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ண முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரைவேட் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த இடப்பட்ட நேரத்தில் நீங்கள் இப்போ வாங்கணும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ரிஸ்க் கம்மியாக இருக்கும். இப்போது நான் பேங்க்கில் வந்து 1 கோடி ரூபா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, பேங்க் திவால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஐ நோ தெர் இஸ் எ இன்சூரன்ஸ், அவங்க வந்து மேக்ஸிமம் 5 லட்சம் தான் கொடுப்பாங்க. அது வந்து நம்மளோட பேங்கிங் செக்டரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் உங்கள் இதில் போட்டுட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ மினிமம் கேரண்டி? மினிமம் கேரண்டின்னு எதுவுமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட அஸ் அ கம்பெனி நாங்கள் ரெஸ்பான்சிபிள். ஸோ நாங்கள் எங்கள் கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாத்தையும் விற்று எவ்வளோ காசு வருதோ எக்ஸ்சேஞ்சில் காசு போட்டவங்க எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக பகிர்ந்து கொடுக்கணும். எவ்வளோ காசு போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அதுதான் வந்து இது எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் இந்தியாவில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அதுதான் வந்து வஜிரெக்ஸும் ட்ரை பண்ணுறாங்க. வஜிரெக்ஸில் ஒரு சின்ன விஷயம் வந்து என்னன்னா அவங்க வந்து சிங்கப்பூர் கம்பெனி,
சிங்கப்பூர் கம்பெனியோட லைசன்ஸ் எடுத்து இந்தியன் கம்பெனி ஆப்ரேட் பண்ணுச்சு. ஸோ தே ஆர் பவுண்ட் பை லாஸ் ஆஃப் சிங்கப்பூர், நாட் இந்தியா. நாங்கள் வந்து முழுக்க முழுக்க இந்தியன் கம்பெனி. இந்தியாவை தவிர வேற எங்கேயுமே எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸும் கிடையாது, பிரான்ச்சஸும் கிடையாது. இப்போது இதில் மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ் யூ செட் வெளியூர்லேருந்து நம்ம ஃபண்டு கொண்டு வரலாம், வெளிநாட்டிலேருந்து ஈஸியாக யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி உங்கள் பிளாட்ஃபார்மில் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு கொண்டு வந்து உங்கள் பிளாட்ஃபார்மில் வச்சு அதை ஏஎன்ஆரை மாற்றி இந்த மாதிரி இந்த ஏஎம்எல் ஆன்டி மணி லாண்ட்ரிங் மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது இல்லைங்களா, அது நீங்கள் எப்படி ப்ரிகாஷன் எடுக்கிறீங்க? ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஈகோ சிஸ்டமில் முக்கியமான ஒரு சேஞ்சஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2023 இருந்து எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே வராங்க. பிஎம்எல்ஏங்கிறது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இது வந்து 2002 இல்லை 2005 வந்த ஆக்ட். இது வரைக்கும் வந்து பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் தான் வந்து எஃப்ஐயூக்கு கீழே இருந்தாங்க. எஃப்ஐயூங்கிறது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். 2023 மார்ச்ல இருந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸும் வந்து எஃப்ஐயூக்கு கீழே வந்தாச்சு. ஸோ இதில் எஃப்ஐயூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேங்க்ஸில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. சில டிரான்சாக்ஷன் பற்றி பேங்க்கே சந்தேகம் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 49,000 நிறைய பேருக்கு போகுது. பல்கா காசு வருது, சின்னதாக வெளியில போகுது. இல்லை சின்னதாக காசு உள்ள வருது, பல்கா வெளியில போகுது. ஏஜ் வந்து 90 வயசுல இருக்குது, ஆனால் வந்து ரெகுலராக ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு 40-50 ப்ரொஃபைலிங், அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற ஃபண்ட் ஃப்ளோ இல்லை அதிகமாக இருக்கு, ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் நான் எக்ஸாக்டா அது என்ன ரூல்னு சொல்லக்கூடாது, தட் இஸ் கான்ஃபிடென்ஷியல். ஏன்னா அந்த ரூல் சொன்னா அந்த ரூல் மட்டும் பண்ணாமல் வேற பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் சேயிங் தட் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இப்போ பேங்க் எப்படி வந்து ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஆர்பிஐக்கு இல்லை, பேங்க்ஸுமே வந்து எஃப்ஐயூக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். எஃப்ஐயூ வந்து அந்த டேட்டாவை பார்த்து இது வந்து நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணுமா, இந்த இடிக்கு கொடுக்கணுமா அப்படின்ட்டு முடிவு பண்ண வேண்டியது எஃப்ஐயூ. டேட்டா வந்து கலெக்ஷன் சோர்ஸ் வந்து எஃப்ஐயூ, டிசெமினேஷனும் வந்து எஃப்ஐயூ பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது எஃப்ஐயூ கிட்ட. இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் மந்த் ஆன் மந்த் அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை வந்து எப்படி குவார்டர்லி ரிட்டர்ன்? ஸோ இதுலையுமே வந்து எஃப்ஐயூ வந்து ரூல் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலி சஸ்பீஷியஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டைம் சென்சிட்டிவ் மேட்டர்ஸ், டக்குன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து 24 hours அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மீடியம் லெவல்னா வந்து 1 week வரைக்கும், கொஞ்சம் லோ லெவல் சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்குலாம் வந்து 1 month வரைக்கும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், எனக்கு நான் வந்து ஊரில் வேலை பார்த்துட்ருக்கேன், துபாயில் அந்த மாதிரி. அங்கேருந்து இந்தியாவுக்கு நான் பணம் அனுப்பணும். இப்போது அங்கேருந்து நான் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்லேருந்தோ ஏதாவது வாலெட்லேருந்து இந்தியா பிளாட்ஃபார்முக்கு அனுப்பி நிறைய பேர் இப்போ அதில் P2P பண்ணி அக்கௌண்ட் ஃப்ரீ இஷ்யூஸ்லாம் ஆகுது. ஸோ இப்போது ஃபாரின்லேருந்து இல்லை மற்ற கண்ட்ரிலேருந்து அந்த வாலெட்லேருந்து நம்ம பிளாட்ஃபார்முக்கு உங்கள் பிளாட்ஃபார்முக்கு வரும்போது அது ஏதாவது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுமா? இது வந்து இன்டர்நேஷ்னல் வாலெட்டு இல்லை இன்டர்நேஷ்னல், இப்போ ஐபி அட்ரஸ் மாதிரி, இப்போ இமெயில் நமக்கு தெரியும் இது எங்கள் இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வருது, அந்த மாதிரி ஏதாவது ட்ரேசபிலிட்டி இருக்கா? மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கிரிப்டோ வந்து ஃபெமா கீழே வராதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம வந்து அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இன்டென்ட் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிப்டோ ஃபெமா கீழே வராட்டியும் வந்து ஜென்ரலி எனி ஃபண்ட் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் அவுட்சைட் இந்தியா. கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்கள் இன்டென்ட் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. அஸ் எ இண்டிவிஜுவல் உங்களுக்கு தான் வந்து நிறைய இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பிட்காயினே வந்து நீங்கள் வந்து 84 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க, அது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? ஏன்னா வந்து வாங்கினதுக்கும் விற்கிறதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் வந்து டேக்ஸாக கட்ட போறீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தான் வந்து பதில் சொல்லணும். இதில் வந்து எது வந்து லீகல், எது இல்லீகல், எது பெட்டரான மெத்தட் டு டூ இட், இது எல்லாமே. ஸோ நிறைய பேர் வந்து இன்னொன்று என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்சிலே வந்து P2P மூலமாக இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வராது அப்படின்ட்டு. கிரிப்டோவை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அடுத்த ஒரு 10 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் செயினில் அப்படியே தான் இருக்க போகுது. இது மறுபடியும் ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், தம்பி இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஆனால் கண்டிப்பாக உங்களால் வந்து கவர்மெண்ட்னால டிரான்சாக்ஷன் வந்து ட்ராக் பண்ண முடியுன்றது தான் நான் பல வீடியோவில் வந்து சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு கமெண்ட்ஸில் பார்த்து உனக்கு இன்னும் எப்போ பார்த்தாலும் இந்த டேக்ஸ் வந்து எங்களை பனிஷ் பண்ணுற மாதிரியே இருக்கீங்க, நாங்கள் வந்து வாழ விட மாட்டிங்களா, நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் போட்டால் நாங்கள் இந்த ஊரில் இருக்கணுமா இல்லையா, நான் துபாய் போகிறேன், இந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னன்னா இந்த ஏஜ் தான். இப்போ 18லேருந்து 24 வயசு இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே இதில் வந்து நிறைய ஆர்வம் காட்டி டீல் பண்ணுறாங்க. தெரியாமல் பண்ணிவிட்டு நிறைய மாட்டுறாங்க. நிறைய கேசஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்மளும் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான், 50 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் அந்த ட்ராக்கிங் மெக்கானிசம்ன்றது கிரிப்டோவில் க்ரியேட் ஆகிட்டுருக்குன்றது தான் உண்மை இல்லைங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பினான்ஸு, கூகாயின்,
மிச்சம் இருக்க எல்லா எக்ஸ்சேஞ்ச் மெக்ஸி பைபிட் எல்லாருமே வந்து எஃப்ஐயூ கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா வந்து அது பண்ணலன்னா வந்து யூஆர்எல் பிளாக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் போகுது. அவங்க வந்து உங்கள் டேட்டாவை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, டாகிங் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து கேட்டால் முதல்ல இந்தாங்க மொத்த டேட்டாவும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல என்ன லாபம்? ஆமாம், கொடுக்காம இருக்கிறதுல அவனுக்கு வந்து பிசினஸ் போகுது. இந்தியாவில் வந்து பிளாக் பண்றாங்க, கொடுத்துட்டா அவனா அவனை பிசினஸ் பண்ண முடியும் இந்தியாவில். அவனுக்கு அவ்வளவுதான் தேவை. இப்ப நிறைய பேர் எங்க கஸ்டமர்ஸே வந்து சார் நான் பினான்ஸ்ல 2020-21 நிறைய ட்ரேட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நான் கணக்கு காமிக்கல, இப்ப வந்து பயப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? இந்த விருமாண்டி படத்துல கூட நான் இப்ப ரீசெண்டா அந்த சீன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து நைட்டு நிம்மதியா தூங்கிடுவேன், ஒன்னால தூங்க முடியுமா? சோ ஏன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த இஷ்யூ வரலாம், 5 வருஷம் கழிச்சு இஷ்யூ வரலாம். ஏன்னா மோஸ்ட்லி கிரிப்டோல அப்போ அதுவும் இந்த சீசன்ல இருக்கவங்க எல்லாருமே லாபம் பாக்குறாங்க. ஏன்னா வந்து நல்ல மார்க்கெட் மேல போயிருக்கு. லாபத்துல 30% கவர்மெண்ட் கேக்குறாங்க. அதை நம்ம கொடுத்துட்டு கம்ப்ளைண்டா இருக்கிறது சேஃப். இல்ல நீங்க துபாய் போயிட்டு ட்ரேட்லாம் பண்ண போறேன் அப்படின்னா அப்பயும் நீங்க லீகலி கம்ப்ளைண்ட். ஏன்னா வந்து துபாயோட லாஸ் தான் வந்து அப்ளை ஆகும். இல்ல நீங்க மொத்தமா அங்க துபாயில போயிட்டு லீகலா ட்ரேட் பண்ணி அங்க இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணி ஃபைனலா ப்ராஃபிட்ஸ் இந்தியா கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை. அது வந்து திராமா நீங்க கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, அங்க வாங்கி இங்க விற்கிறது, இல்ல இங்க இருந்து கொண்டு போய் அங்க நான் இது பண்றேன் சார், எனக்கு சேலரி வந்து யூஎஸ்டியா நான் கன்வெர்ட் பண்ணி இங்க விற்கிறேன், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே பண்ணாதீங்கடா, இல்லீகல் அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோ. சேலரி யூஎஸ்டியா வாங்கலாம், ஆனா 30% டாக்ஸ் கட்டணும், அவ்வளவுதான். சரி, ஆக்சுவலி சேலரி யூஎஸ்டியா வாங்குறதே வந்து ஒரு கிரே ஏரியா தான். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நீங்க ஒரு ஃபாரின் இன்கம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வந்து அது ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும். எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ன்றது வரும். நீங்க ஜிஎஸ்டி வாங்கணும், லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வாங்கணும். 20 லட்சத்துக்கு மேல தான ஜிஎஸ்டி? இல்ல அது கிடையாது. எக்ஸ்போர்ட்னா ஃப்ரம் த டே ஒன் இட் இஸ் 0 இருந்தாலும் நீங்க வாங்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கணும். இதெல்லாம் எல்லாமே நீங்க டைரக்டா ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து யூஎஸ்டி வாங்கிட்டு அதுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன், நீ இன்கம் டாக்ஸ்ல கட்டிட்டேன். ஆனா இது வந்து வேற ஆக்ட் கீழே வந்து இது தப்பான வந்து ஒரு விஷயமா வந்து வருது. ஓகேங்களா? இது எல்லாமே ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இந்தியாவில் இருக்குது. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா அப்படி தான் இருக்குது. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். என்ன சொல்கிறது, அது வந்து ட்ரூத் வந்து பிட்டராக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம அதுதான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தோன்னா வந்து டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாமே கீப் வச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ நான் ஃப்ரம் த டே ஒன் 2017 உங்ககிட்ட வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி கவர்மெண்ட் கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க இல்லைங்களா? யா. ஸோ அதுதான் வந்து நான் கேட்க விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து லிக்விடிட்டி எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு இப்போ ஃபார் சம்டைம்ஸ் வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸில் சடனாக வாங்கும்போது ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாகிடுது, இல்லை நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் போகுது. ஸோ உங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் லிக்விடிட்டி எப்படி இருக்குது உங்களுக்கு? இது வந்து டே ஒன்ல ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடட் மார்க்கெட் பிளேஸில் எல்லாத்துலேயுமே இஷ்யூ இருக்கும். நீங்கள் நம்ம எப்பவுமே ஃபேவரட்டாக சொல்கிறது ஊபர் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வந்து டே ஒன் ஒரு டாக்ஸி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேபெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அவன் வெட்டியாக இருக்க முடியாது. அவனே சார் கஸ்டமர் புக்கிங்கே வரல அப்படின்வான். சரி நீங்கள் கஸ்டமர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கேபை கொண்டு வரல அப்படின்னா புக் பண்ணுவாங்க, டிரைவரே கிடைக்குமா? அதனால தான் ஊபர் என்ன பண்ணா ஒரு மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுத்து உனக்கு புக்கிங் வருதோ இல்லையோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக தான் இருந்துச்சு. எப்படி வந்து ஒருத்தர் பிட்காயின் விற்கணும்னு வராது, அந்த டைமில் பிட்காயின் வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஒருத்தர் பிட்காயின் வாங்கணும்னு வராரு, விற்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ போக போக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வர 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 மார்க்கெட் பிளேஸ் மாதிரி டெவலப் ஆகிடும். இப்போ கோயம்பேடு போனீங்கன்னா வெங்காயம் வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க, விற்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. நீங்க 100 கிலோ வெங்காயத்தை உள்ள கொண்டு போனீங்கனாலும் வித்துரும், 100 கிலோ வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியும். ஸோ இப்படிதான் வந்து லிக்விடிட்டி வந்து போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது மட்டும் இல்லாம மார்க்கெட் மேக்கர்ஸ்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா 2 சைடுமே நீ வாங்கணும்னு நினைச்சா 10 ரூபாய்க்கு வாங்க, விற்கணும்னு நினைச்சா 9 ரூபாய்க்கு என்கிட்ட வித்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு they will maintain the spread. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மேக்கர்ஸும் நாங்கள் கொஞ்சம் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ். இது மூலமா லிக்விடிட்டி வந்து மேனேஜ் பண்றோம். பட் நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஒரு 70% ஆஃப் த ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். கரெக்டான வித்ரா பண்ணுறப்ப அந்த பேலன்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்ட் வாலெட்டில் கொஞ்சம் இருக்குது, ஹாட் வாலெட்டில் கொஞ்சம் இருக்குது. ஹாட் வாலெட்டையும் நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வித்ரா போடுறப்ப அந்த டைமில் கிரிப்டோ வாலெட்டில் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். நான் அதிகமாக அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எனக்கு ரிஸ்க் அதிகம். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்து வைப்பேன். நான் 10 வாட்டி கொண்டு வந்து வச்சாலும் எனக்கு ஓகே, 1-2 வாட்டி காலியானாலும் ஓகே. ஏன்னா செக்யூரிட்டி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பெயின் பாயிண்ட்ஸ் தட் எக்ஸ்சேஞ்சஸ் சால்வ். சம்டைம்ஸ் வந்து இந்த வித்ரா பண்ணும்போது டக்குன்னு ஹோல்டு பண்ணிடுறாங்க, இல்லை வந்து அந்த பிளாட்ஃபார்மோட பேங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரால் வந்து ஒரு 10 நாள் ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக இப்போ ஜெப்பேலையும் நடந்திருக்கு, பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் பிளாட்ஃபார்மில் அது எப்படி? நான் இப்போ வித்ரா என்னோட காசை நான் எடுக்கணும்னா அந்த டைம் கேப் நீங்கள் எடுத்தீங்கன்னாலே எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஸோ அது எப்படி இருக்கும் உங்கள் பிளாட்ஃபார்மில்? ஸோ
என் கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் வந்து மெயினாக சொல்லுவாங்க. டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ரால்ஸ் என்றைக்குமே பிரச்சனை வந்தது இல்லைன்ட்டு. அட் பெஸ்ட் ஒரு 2-3 hours மட்டும் இஷ்யூ வரலாம். இந்த சில நேரம் அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற இதில். இதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, டே 1 எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு பேங்கிங் வந்து கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, வி பில்ட் ரிடண்டன்சி. ஒரு பேங்க்ல இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா வி ஷுட் ஹேவ் 3-4 பேங்க்ஸ் ரெடி. இப்போ அடுத்த பேங்க்ல இஷ்யூ வரப்போ இன்னொரு 2-3 பேங்க். குட் திங் இஸ் இந்தியாவில் வந்து 30-40 பேங்க் இருக்கு. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட்ஸ் பேங்க், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபிளெஜ் கவர்மெண்ட் பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படின்ட்டு. இந்த 7 வருஷத்தில் எங்களோட 10-20% டைம் வந்து இந்த பேங்க்கில் போயிட்டு கிரிப்டோவை பற்றி கன்வின்ஸ் பண்ணி, இப்போ அவங்களுமே இப்போ நாங்கள் FIU ரெஜிஸ்டராக இருக்கோம், நாங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட் சிஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம், எந்த இஷ்யூவும் வரதில்லை, பெரிய இஷ்யூ எதுலையும் நாங்கள் மாட்டலை, இந்த ரெப்புடேஷன்லாம் பார்த்து எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தராங்க. நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே 2-3 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இந்தியாவிலையும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. எத்தனை பேரால இன்ஸ்டன்ட் டெபாசிட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் தர முடியும்னு பார்த்தாலே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஜியோ டெஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா பேங்க் வந்து இப்போதைக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் தரது கிடையாது. அவங்க வந்து செக் பண்றாங்க. ஒரு சாதாரண கஸ்டமரால வந்து செக் பண்ண முடியாது, ஆனால் பேங்கால செக் பண்ண முடியும். அவங்களுக்கு எத்தனை இஷ்யூஸ் வருது, எத்தனை இதில் அவங்க வந்து எத்தனை லேயர்ல இருக்காங்க, இது எல்லாமே பார்க்க முடியுது. இதில் நாங்கள் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கிறதுனால தான் எங்களால் இன்ஸ்டன்ட் டெபாசிட் வித்ட்ரால் தர முடியுது. இந்த மாத கடைசியில் கூட நாங்கள் இன்ஸ்டன்ட் யூபிஐயும் கொண்டு வரோம். சரி, இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த வேர்டே வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான வேர்டு, ஓகேங்களா? இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம், எக்ஸ்என்எஸ் என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க, என்ன .com, .au, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஏன்னா நிறைய மக்கள் வந்து அதுலேயும் என்னால் INR போட முடியுது, அதுலேயும் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் பண்ண முடியுது, அப்போ அதுக்கும் உங்கள் பிளாட்ஃபார்முக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள்? ஸோ முதல் விஷயம் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து FIU ரெஜிஸ்டர். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, RBI வந்து கிளியராக லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லீகல் பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் வந்து ஆக்டா எஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்என்எஸ், வாண்டேஜ் இதெல்லாம் சொல்லணும். ஆக்சுவலா நிறைய ஆட்ஸும் வருது. நானும் வந்து டே டு டே யூஸ்ல பார்க்குறேன், நிறைய இடத்துல அவங்க ஆட்ஸ். என்ன ஆச்சரியம்னா, அந்த லிஸ்ட்டில் கீழே போட்டிருக்கான், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க, இதில் பண்ணீங்கன்னா வந்து ஃபெமா கீழே உங்களுக்கு பெனால்ட்டி போடுவோம், இது எல்லாமே சொல்கிறான். அது நம்ம சொன்னோம் அப்படின்னா என்னங்க வாழ விட மாட்டேங்கிறீங்க நீங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டுங்க. டே பண்ணாதீங்கடா, பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும்ன்றதான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு. இன்னொன்றுமே வந்து இதில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. இவங்க எல்லாமே வந்து பக்கெட் ட்ரேடிங் அப்படின்வாங்க, டப்பா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னா அண்டர்லைங் அசட்டே இருக்காது. ஆமாம், நீங்கள் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ல தான் இது பண்ணுறீங்க, அதை வாங்கி வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது, வித்து வெளியில் எடுத்துகிட்டு முடியாது. நீங்கள் இந்த நெட் ரிசல்ட் மட்டும்தான் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணணும். அதுவுமே வந்து இப்போ RBI வந்து ஒரு கம்பெனியை இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அவங்க எப்படி வந்து இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறான்னு நம்ம யோசிக்கணும். அது அங்கதான் செக் பாயிண்ட் ஆக்சுவலா. ஆமாம், அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ராடுலன்ட் பண்ணி உள்ளே வருது, வெளியில் போகுது, அவன் வந்து இந்தியாவிலேருந்து காசை எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்கிறதும் யோசிக்கணும். இது எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் சம்மந்தப்பட போகுதுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அந்த ஒரு கேஸ் ஒரு இது இருக்கும், நிறையா வந்து நரிங்கெல்லாம் ஓடிட்டே இருக்கும், ஒரு நாயும் கூடவே ஓடும், நீ ஏண்டா ஓடுற அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நரியெல்லாம் இல்லீகல் சொல்லிட்டாங்க அதனால நானும் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ ஏண்டா ஓடுற, அந்த நரி தானே இல்லீகல் சொன்னாங்கன்னு என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நான் நரி இல்லை நாயின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த இஷ்யூலெல்லாம் மாட்டிட்டீங்க. இப்போ ஒரு கம்பெனினா வந்து வில் ஹேவ் அ லீகல் டீம், கார்பரேட், இது எல்லாமே இருக்கும். ஸோ வி ஆர் ஏபிள் டு ஃபேஸ் சம் ஆஃப் தீஸ் இஷ்யூஸ். ஆனால் இட்ஸ் இண்டிவிஜுவல், இஃப் யூ கெட் இன் டு திஸ், இந்தியாவில் வந்து நம்ம ஒரு கேஸில் மாட்டினோம் அப்படின்னா அது இழுத்து நம்ம பாதி டைம் அதிலே நான் தாண்டா கார்த்தியன் ப்ரூவ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு வருஷம். ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நீங்கள் கிரே ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறது கூட ஓகே. ஆனால் வந்து தெளிவாக RBI வந்து இல்லீகல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் போயிட்டு நம்ம டச் பண்ணுறது வந்து உங்களுக்கு இப்போ நிறைய பேர் இப்போ 20 years சொல்கிறீங்க, 25 years ஏஜ் சொல்கிறீங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு 30-40 years இருக்குது. அவன் ஃபியூச்சரில் இப்போ கடன் வாங்கணும்னு நினைக்கிறான், இல்லை ஏதாவது ஒரு கார்பரேட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து பிரச்சனையாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்ட். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து லேயர் 1 அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, லேயர் 1 லேயர் 2ன்னு சொல்லி FIR போட்டுறான் அவன் பேரில். அந்த FIRன்றது ஒரு புள்ளி மாதிரி தான். நீங்கள் எந்த வீசாக்கு போனாலுமே சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணணுனாலே இமீடியட்டாக உங்களோட வீசா வந்து ரிஜெக்ட் பண்ணுவான். இது இந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. தான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் வந்து ஜெரோதா அந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ட்ரேடிங் வரும், டெக்னாலஜிஸ்லாம் வரும்னா அதில் போய் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேட் பண்ணணும்னா FIU ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்தியாவில் இப்போ அரௌண்ட் ஒரு 28 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து FIU ரெஜிஸ்டர் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அது நம்ம அது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான், இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணலாம். எவனோ ஒருத்தன் வந்து ஃப்ரீயாக காசு கொடுக்குறான் அப்படின்றனால ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அலோவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருக்கிறது நல்லது இல்லைங்களா?
ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ கோஃபவுண்டர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைக் அவங்க உங்கள் பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்படி சொல்லுவீங்க? ஸோ முதல் விஷயம் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரிப்டோ வந்து ஒரு ஹைலி வாலடைல் அசெட் கிளாஸ். நீங்கள் பிட்காயின் ப்ரைஸே எடுத்துக்கிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபா இருந்துச்சு 2017 ஸ்டார்டிங்கில், 17 எண்டில் 13 லட்ச ரூபாய்க்கு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு. திருப்பி வந்து 2021 50 லட்ச ரூபாய்க்கு போச்சு. திருப்பி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபாய்க்கு போச்சு 2022. 12 லட்ச ரூபாயிலேருந்து இப்போ வந்து 84 லட்ச ரூபாய்க்கு வந்து நிற்குது. ஸோ உங்களுக்கு 300-400% லாபம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, 70% மார்க்கெட் கரெக்ஷனுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால உங்கள் ஓவரால் நெட் அசெட்டில் ஒரு 5%க்கு மேலே இதில் போடக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1%க்கும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுக்குள்ளே கொண்டு வரணும். போக போக மார்க்கெட்டை புரிய நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியுது, உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆரம்பத்திலேயே வந்து நிறைய காசை உள்ளே போட்டு மாட்டிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து முதல் விஷயம். செகண்ட் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போனீங்கன்னா வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் வித் ப்ளூ சிப் அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பெனி ஸ்டாக்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா வந்து அந்த மல்டிபிள் ரிட்டர்ன். ஆமாம், விவேக் ஜோக் வர மாதிரி இந்த முதல் கொஸ்டினுக்கு 1000, ரெண்டாவது கொஸ்டினுக்கு 2000, இந்த 15வது கொஸ்டினுக்கு ஒரு நேராக 15வது கொஸ்டின் கேட்டுட்டு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்குலாம் நான் எல்லாம் கிடையாது, நான் நேராக 10வது ஸ்டெப் தான் வைப்பேன் அப்படின்ட்டு. அதில் என்னன்னா ரிஸ்க் அதிகம். நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வந்தாலே ரிஸ்க். இப்போ பிட்காயினே வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் வந்து ஒரு 400% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அது எனக்கு பத்தாது, எனக்கு வந்து 10x ரிட்டர்ன்ஸ் வேணும், 20x ரிட்டர்ன்ஸ் வரணும்னு போகிறப்ப லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம். நீ வந்து 100 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது 1 லட்ச ரூபா போட்டால் 0 ஆகுன்றதுக்கும் தைரியம் இருக்கணும் இல்லைங்களா? ஆமாம், இது கடன் வாங்காமல் உங்கள் சேவிங்ஸில் ஒரு 5% இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வச்சு ஒரு இப்போ வந்து ஒரு கேமாக விளாட்லாம் இல்லைங்களா? ஆமாம், இது வந்து ஒருவேளை 0 ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 95 rupees அப்படியே இருக்குது. ஆமாம், ஒருவேளை இது வந்து 10x ஆச்சு அப்படின்னா உங்க 100 ரூபா வந்து 150 ரூபா ஆயிடுது. ஓகே, இட்ஸ் an asymmetric risk and it has happened in crypto. ஸோ அதனால வந்து வேர்ல்டு வைடாவே வந்து இப்போ பிளாக் ராக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து ஒரு 1-2% வந்து உங்க கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. உங்க ஓவரால் ப்ரொஃபைல்ல உங்க ரிஸ்க் விசஸ் ரிட்டர்ன் ரேஷியோ. நம்ம ஊர்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பணக்காரன் ஆன தான் பார்ப்பான், பாடுறான் 1 கோடி போட்டான் டக்கு 100 கோடி ஆயிடுச்சு, நானும் அந்த மாதிரி ஆயிடுறேன் தான் பார்க்கறேன் தவிர 99 பேர் 1 கோடி போட்டு 0 ஆனாங்க இல்லையா, அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து சர்வைவர் பயாஸ் அப்படின்வாங்க. ஆனால் புல்ரன்ல வந்து என்னன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே லாபம் பார்ப்பாங்க. கிரிப்டோன்னு இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி, இந்த 2020 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, எஃப்என்ஓ தவிர நீங்கள் நேராக வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா கிரிப்டோவில் ஏதாவது ஒரு அசெட்டை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் பி இன் ப்ராஃபிட். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா அசெட்டுமே வந்து ஆல் டைம் ஹை, புது உச்சத்தில் தான் இருக்கு. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் வந்து கச்சா முச்சான்னு ட்ரேட் பண்ணுறது, அதிகமாக வாங்கி கம்மியான விலையில் விற்கிறது, பேனிக் பண்ணி இது பண்றது, இல்லைன்னா வந்து ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்கிறது. டிபிக்கல் ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, ஆமா. ஸோ நம்ம வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ஹைவேல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நீங்க வந்து எஃப்டில போறது வந்து உங்க வீட்டு பக்கத்துல சைக்கிள்ல போற மாதிரி, ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போறது கார்ல வந்து மெயின் ரோட்ல ஜிஎஸ்டி ஹைவேல ஹெல்மெட் இல்லாத மட்டும் இது வந்து ஹைவேல போற மாதிரி. அதனால வந்து டக்குன்னு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தப்பு பண்ணா வந்து காசு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகம். இப்போ நீங்க HDFC பேங்க்லயோ ஒரு ரிலையன்ஸ்லயோ போட்டீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டுக்காம விட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இப்போ ஒரு ஷீபா இனுலயோ ஒரு மீம் காயின்ல போடுறப்ப நீங்க அடிக்கடி வாட்ச் பண்ணணும். அதே இது வந்து இப்போ பிட்காயின்ல போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப் நான் சொல்லுவேன். ஏன்னா கிரிப்டோ அசெட் கிளாஸ்க்குள்ள 60% வந்து மார்க்கெட் ஷேர் வந்து பிட்காயினுக்கு. அதாவது எல்லா கிரிப்டோ கரன்சிஸையும் அதோட மொத்த வேல்யூவும் எடுத்து ஒரு சைட்ல வச்சுட்டு எல்லா பிட்காயின்ஸும் ஒரு சைட்ல வச்சீங்கன்னா பிட்காயின் is a father of all the cryptos. It's father of all cryptos, and till this point it's more valuable than rest of them all market put together. I think Bitcoin and Ethereum சேர்த்தாலே 70% ஆயிடுச்சு மார்க்கெட் கேப்ல. 70%. Ethereum வந்து ஒரு 13% மார்க்கெட் ஷேர் இருக்கு. So ஸ்டாக் மார்க்கெட் குள்ள போறப்ப they say stick to blue chip because நீங்க தப்பு பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க HDFC ல போட்டனா அவன் அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு கம்பெனியை மூட போறது இல்ல. அவன் வளர்ந்துட்டே தான் இருக்க போறான். and you have time to correct your mistake. நீங்க ஒரு சின்னோண்டு கம்பெனில போட்டீங்க அப்படின்னா ஒரு கோவிட் மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவன் இருப்பானா இல்லையானே தெரியாது. ஸோ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா ஒரு 50-60% வந்து பிட்காயின்ல, அதுக்கப்புறம் இன்னொரு 10-20% எத்தீரியம்ல, அதுக்கப்புறம் ஒரு 10-15%. இது நீங்க சொல்றது வந்து அந்த 5%ல போர்ட்ஃபோலியோ இல்லைங்களா? ஆமா, ப்ரொஃபைலிங் ரைட். ஆமா. ஸோ நம்ம அந்த 100% என்ன பண்றோம், ஒரு 50-60% லோ ரிஸ்க், 10-20% மீடியம் ரிஸ்க், 5% ஹை ரிஸ்க் கிரிப்டோல போடுறோம். அதே இதை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுங்க இந்த 5%லயும் 50-60% லோ ரிஸ்கான பிட்காயின், அதாவது கிரிப்டோக்குள்ள லோ ரிஸ்க் பிட்காயின். ஓவராலா அசெட் கிளாஸ் கம்பேர் பண்றப்ப ஸ்டாக்ஸோட ஹை ரிஸ்க் தான். ஆனா
கிரிப்டோக்குள்ள ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஓகே, நம்பலாம் அது. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இது புது உச்சத்தை அடைஞ்சிட்டு தான் இருக்கு. டசன்ட் மீன் தட் எவ்ரி டைம் இட் ஷுட் ஹேப்பன், பட் ஆஸ் ஆன் நவ் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ யூ கேன் கோ வித் த ட்ரெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 10-20% வந்து இப்போ பிஎன்பி, டன் அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க காயின் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ்னா இங்கே வந்து என்னன்னா நிறைய பேர் அந்த ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணணும் ஒரு யூஸ் கேஸ்க்காக. அதில் வந்து மக்கள் டேப்ஸ் பில்ட் பண்ணணும், டெய்லி வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும். இப்போ ஆவேன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் கடன் கொடுக்கலாம், கடன் வாங்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கடன் கொடுக்குறாங்க, கடன் வாங்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். மிச்சம் அதில் ஒரு 10% வந்து நீங்கள் வந்து மீம் காயின்ஸில் போயிட்டு ட்ரேட் பண்ணலாம். மீம் காயின்ஸில் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி. ஸோ 10x 20x கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 0 ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் பெருசாக இல்லை, எல்லாமே வந்து நோ யூட்டிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். நான் அடுத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மொத்த காசையும் முதல் நாள்லேயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மொத்த காசையும் முதல் நாள் இன்வெஸ்ட் பண்ணாமல் பொறுமையாக ஃபஸ்ட்டு வாரம் கொஞ்சம் காசு போடுங்க, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க, போட்ட காசை வெளில எடுக்க பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு வித்ட்ராயல்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டேவே வந்து மொத்த கேபிட்டல் இறக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இது கிரிப்டோன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு கற்றுக்கணும். அது வந்து ஒரு கலை, இட் டேக்ஸ் டைம் டு லேர்ன் திங்ஸ். ஆனால் வந்து மக்கள் வந்து இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், அதை பற்றி படிக்கிறது இல்லை, இதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்தா கூட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் சொல்லாத, என்ன காயின் இன்வெஸ்ட் பண்ணணும் மட்டும் சொல்லுறது தான் வந்து எண்ட் பாயிண்ட்க்கு வராங்க. ப்ரோ ஏதாவது சொல்லி எதில் போட்டு சொல்லுங்க ப்ரோ. முதல் மாதம் இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஓகே, நீங்கள் 5 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 5வது வருஷமும் இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. அதுக்குள்ளே நீங்களே நாலேஜ் வளர்த்துக்கணும். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணதே வந்து நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோன்றது வந்து செகண்டரி. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவோட இந்த டிஸ்கஷனோட சாராம்சமே அதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அர்ஜுன், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கார்த்திக். நான் நிறைய பேர்ட்டு அதான் சொல்லுவேன், நிறைய கேள்வி கேட்கறது மூலமாக தான் வந்து அறிவையும் வளர்த்துக்க முடியும். பதில் தேடி தேடி வந்து வரப்போகிறதில்ல. இந்த சென்ஸ் வந்து என்ன காயின் கொடுங்க அப்படின்னா வந்து நீங்கள் கற்றுக்கவே போகிறதில்ல. ஸோ நீங்கள் கேள்வி கேட்டு எந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டு, என்ன மெத்தட் கரெக்டு, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, கொஞ்சம் சந்தேகத்தோடயே உள்ளவாங்க. இந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டே இருங்க, ட்ரை டு கெட் ஆன்சர்ஸ். அது மூலமாக தான் வந்து ஒரு நல்ல முதலீட்டராக ஆக முடியும். நான் ஷுவராக நம்புகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஐ எம் ஹாப்பி தட் அதுவும் நீங்கள் வந்து இவ்வளோ ஓப்பனாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அர்ஜுன். ஷுர், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ இன்வெஸ்டர்ஸ் ஆங்கிளில் நிறைய கேள்விகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டேக்ஸ் ஆங்கிளில் இது வந்து எப்படி விட்ரால் பண்ணும்போது எப்படி டேக்ஸ் வரும், இல்லை இன்கம் டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.